எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பாடி வந்து ஒல்லியாக இருக்கும், கை வந்து ரொம்ப குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், பட் பிகினராக இருக்கும்போது ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் நல்லா தான் வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க, நல்லா சொல்லி தராங்க ஸ்டிச்சிங்கு. ஆனால் இந்த ஒரு கமெண்ட் இருக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் வீடியோவே பார்க்கல. அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பனாக இருக்கிற சைடு நம்ம ஆப்போசிட் சைடும், க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடும் வச்சுக்கோங்க. யாருக்காக இருந்தாலும் சேம் இதே மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு 1 மீட்டர்லேயே நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே நான் வந்து இது ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். இப்போ பாடி கட் பண்ணுறேன். நான் பாடி மெஷர்மெண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாடி லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 14.5 இன்ச்சு, கரெக்டாக 14.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு இன்னொரு மார்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 1/2 இன்ச்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட கழுத்தோட அகலம் எவ்வளோனா 3.5 இன்ச்சு வந்து நான் உங்களுக்கு கழுத்து அகலம் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே பாடி லென்த் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் வைங்க. எல்லாருக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ பாருங்கள், 3.5 இன்ச்சில் வச்சுட்டு அங்கே ஒரு மார்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் புரிகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டருக்கும் நெக்குக்கும் வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அலவுன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாகவே வந்து 1/2 இன்ச் நம்ம அலவுன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து எடுக்கணும். கழுத்தோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஷோல்டரோட சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வைக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 10 இன்ச்சு, அதனால் இந்த மாதிரி கிராஸ் வச்சா 10 எங்கே வருதோ அந்த மெஷர்மெண்ட் தான் அவங்களோட கழுத்து மெஷர்மெண்ட். ஸோ அந்த 10 இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் மார்க். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடணும். நான் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்லேயே வந்து வச்சு போட்டுக்கலாம். நான் பிகினர்ஸ்க்காக தான் இது போடுறேன், அதனால் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்துக்கு 1/4 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எப்போவுமே ஒரிஜினல் மார்க் போட்டு நீங்கள் அலவுன்ஸ் கொடுங்க, அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கண்டிப்பாக மாறாது. ஓகேங்களா? கழுத்துக்கு 1/4 இன்ச்சு தான் விடணும், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஸ்ட்டு எடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் எப்படி எடுப்போமோ அதை நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். அங்கேருந்து நம்ம செஸ்ட்டு எவ்வளவோ, இப்போ 40னா 40, 20னா 20 அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதை 4 வந்து டேப் ஃபோல்ட் பண்ணோம். இதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜராக பண்ணுறது. நான் என்னோடய பிஃபோர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ இவங்களோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச்சு. 43 இன்ச்சுக்கு நான் இப்போ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக எப்படி போடுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், 43 அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டேப்பு 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இவங்களுக்கு இந்த மாதிரி வச்சா ஏன் வரல அப்படின்னா, இவங்களோட ஆமோல் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும், அதே மாதிரி கையும் வந்து குண்டாக இருக்கும். கை குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஆமோல் அளவும் பெருசாக இருக்கும், பாடி வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா? இப்போ 43க்கு வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ செஸ்ட்டு வச்சுட்டோம். இப்போது ஆமோல் வந்து நம்ம எடுக்கலாம். ஆமோல் எடுத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆமோல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21ங்கிறது 43 செஸ்ட்டுக்கு ரொம்ப பெருசு. ஓகேங்களா? அப்போது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 10.75 வந்து வரணும். அதில் பாதி வந்து 10.75. ஓகேங்களா? 21ல் நம்மளுக்கு பாதி வந்து 10.75. இங்கேருந்து நீங்கள் அளந்து பாருங்கள். இப்போது நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அளந்திங்கன்னா எவ்வளோ வருது? நம்மளுக்கு 9.75 தான் இருக்குது. ஆமல் வந்து 1 இன்ச்சு வந்து கம்மியாக வருது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 7 இன்ச்சு வச்சு செஸ்ட்டு எடுக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்து நான் கேட்கவே இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பாடி அதாவது செஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதை இன்னும் 2 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் எல்லாருக்குமே பண்ணுவோம். சப்போஸ் ஆம்ஹோல் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஸ்ட்டோட மார்க்கு இறக்கி வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது 2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். இப்போது அதே 43க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த 10.25 ஆம்ஹோல் வருதான்றது நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஷோல்டரோட அளவுலேருந்து ஒரிஜினல் அளவுலேருந்து தான் பார்க்கணும். அலௌன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் 10.25 நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? எப்போவுமே செஸ்ட்டை விட கொஞ்சம் அந்த பக்கம் வெளி சைடு தள்ளி தான் ஆம்ஹோல் வரும். அந்த கிராஸ் கிடைக்கணும் நம்மளுக்கு. இப்போ ஸ்ட்ரைட் கோடு கிடைக்காம இப்படி கிராஸ் கிடைக்கணும். அப்போ நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லா ப்ளவுஸுமே அப்படி தான். எவ்வளோ கம்மியான ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ 43 செஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வருது பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆம்ஹோலுக்கு நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். 10.25 வந்துருச்சு. அதனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ஆம்ஹோல் எடுக்கும்போது 6 to 5 to 6க்குள்ளே தான் நம்மளுக்கு ஆம்ஹோல் பாக்ஸ் வரும். இந்த மாதிரி ஆம்ஹோல் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பாக வரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி எங்கே வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் கிட்ட வந்து 2 இன்ச்சுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைட் வரணும். ஓகேங்களா? எல்லாமே ஒரிஜினல் மார்க்லேருந்து அளந்துக்குங்க. அதே மாதிரி தான் ஆம்ஹோல் கிட்ட இருந்தோ 2 இன்ச் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைட் தான் வரணும். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் அந்த எல்பேண்டை எடுக்கணும். ஓகேங்களா? அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதை பண்ணல அப்படின்னா மேலேருந்தே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காராது. ஆம்ஹோல்லையும் வந்து பிரச்சனை வந்துடும். ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து மார்க் பண்ணது நம்ம கரெக்டானு பார்த்துக்கலாம். ஓகே, 10.25 வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. நம்ம எப்போவுமே வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கட்டிங் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே கரெக்ஷன் பண்ண முடியாது ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் பிகினராக இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ அங்கேருந்து நம்மளுக்கு இந்த செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்க்கும் லைட் கிராஸ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹிப்போட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஹிப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட் கோடும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே பாடி வந்து கீழே போக போக ஹிப்பு கிட்ட செஸ்ட்லேருந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு நான் அந்த டிஃப்ரெண்ட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா ப்ளீட் பிடிச்சோம்னா அந்த ஸ்ட்ரைட் கோடு நம்மளுக்கு கரெக்டாக ஆவரேஜ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் கோடு இருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்மளுக்கு பாடி எப்படி கிடைக்கும் அப்படின்னா லைட் கிராஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது ரெண்டுமே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாடி கிடைக்கும். அந்த ஸ்ட்ரைட் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஹிப்பில் பாட்டமில் ஒரு ப்ளிட் பிடிப்போம் இல்லையா, பேக்கில் அந்த ப்ளிட்டு பிடிச்ச பிறகு இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அதை ஸ்ட்ரைட் வந்து போடுறோம். ஓகேங்களா? இப்போது இவங்களோட ஹிப்பு வந்து 38. அதையும் வந்து நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4ஆக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அவங்களோட ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்துருச்சு பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த கிளாத் தனியாக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல ப்ளிட் பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இந்த ஸ்ட்ரைட் கோட். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த இடத்துல வரும். இந்த ப்ளிட்டு வந்து என்ன கணக்கில் வந்து பேக்கில் பிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டியதில்லை. அது நம்ம அதாவது ஷோல்டருக்கு நேராக வந்து மார்க் பண்ணிவிட்டு அது எந்த கணக்கில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஹைட்டு நம்மளோட நெக்கு, அதாவது நெக்கோட நீளம் இருக்கு இல்லையா, அதை விட கீழே 2 இன்ச் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த நெக்கில் இருந்து கீழே 2 இன்ச்சு வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு நீளம். அது நெக்கு 8ஆக இருந்தாலும் சரி, 9ஆக இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கணக்கில் வந்து இந்த மார்க் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வரும் அந்த இது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் நம்ம எவ்வளோ மேம் வைக்கிறது அப்படிங்கிற டவுட் கேட்குறீங்க. உங்களுக்கும் அந்த டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் எந்த ப்ரொசீஜரில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரே மெத்தட் தான் பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஆம்ஹோல் பெருசாக இருந்தாலே பிகினராக இருக்கிறவங்களுக்கு அஜோ செஸ்ட்டுக்கும் ஆம்ஹோலுக்கும் சரி வரலையே, இவ்வளோ இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இவ்வளோ இறக்குனா தப்பே கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு ஆம்ஹோல் கரெக்டாக உட்காரும். உங்களுக்கு அந்த ஆம்ஹோலுக்கும் செஸ்ட்டுக்கும் அந்த லைட் கிராஸ் கிடைக்குதாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் அலௌன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. அப்போ தான்
உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் பார்த்து உங்களுக்கான வீடியோவை வந்து மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு அந்த சைடில் வந்து 2 இன்ச் வந்து அலவுன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து கட்டிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வரைஞ்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது எப்போவுமே பாருங்கள், கத்திரி வந்து நான் எப்படி வந்து கை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி விரல் நம்மளோட லெஃப்ட் கை வச்சு நம்ம அமுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் ஆவரேஜாக. அப்போது கரெக்டாக உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து கட்டிங் வந்து சரியாக ஆகும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. கரெக்டாக அலவுன்ஸில் வந்து லைனிங் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேக் புரியறதுக்காக தான் நான் தெளிவாக பேக் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.